சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். இந்த படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் வந்து என்டிஆர் அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு. ராமடு பீமடு அப்படின்ற படம் தான் இது. 1964 ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த படத்தோடைய கதை ரொம்ப பிடிச்சி போக நாகிரெட்டி அவர்கள் தமிழ்ல இந்த படத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்கிட்ட இந்த படத்தை போட்டு காட்டுறாரு. கண்டிப்பா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களும் ஒத்துக்கிறாங்க. சக்தி டி.கே. கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நாடக ஆசிரியர். அவர் தான் வந்து இந்த படத்துடைய கதையை வந்து சில விஷயங்கள் மாற்றி நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இந்த படம் வந்து ஷூட்டிங்க்கு போகுது. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நாகிரெட்டி அவர்கள் தான். வாகினி ஸ்டுடியோவில் கிட்டத்தட்ட 45 நாள்ல ஷூட் பண்ணி வந்து இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த டெம்ப்ளேட்ல நிறைய படங்கள் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதிசய பிறவி, கத்தி, கல்யாணராமன், தூங்காதே தம்பி தூங்காதே, வாணி ராணி, ராஜாதி ராஜா. இந்த படங்கள் எல்லாமே வந்து இந்த படத்தோட டெம்ப்ளேட் இந்த படத்தோட சாயல்ல தான் இருக்கும்.